திருமணம் எடுக்கிற நேரம் இஸ்லாம் சொல்லுது நிக்காண்டா என்ன, அந்த மஜ்லிஸ் எப்படி அமையணும், அதுல எப்படி துவா செய்யணும். உங்க ஊர் பகுதிகளினுடைய திருமணங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நீ கொழும்புல போனீங்கண்டா அப்படியே ஒரு வெட்டிங் ஃப்ராக் என்று உடுப்பாட்டுவார்கள், வெள்ள ஆடை. குமரானால் ரோட்டில் வச்சு மறைச்செடுத்து வீட்டில் கொண்டு வந்து முட்டை உடைக்கிற ஒரு சமுதாயம் பிழை. நான் சொல்லுகிறேன், அவ்வளவு மறைத்து வைப்பார்கள், பேசாது என்பார்கள், அங்க போகாது என்பார்கள். திருமணம் அன்று மார்பு தெரிகிறது, இந்த பக்கம் தெரிகிறது. முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெட்கப்பட வேண்டும். கேவலமான ஒரு நிலைமை, ஒரு பெண்களை மறைக்க சொல்கிற மார்க்கம். ஆனால் கொண்டு வந்து ஒரு மேடை அடித்து வெட்டிங் ஃப்ராக் என்று உடுப்பாட்டுவார். இந்த வெள்ள ஆடை யாருடைய ஆடை? கிறிஸ்டியன் கல்ச்சர்ல இருந்து நீங்கள் திருடுற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லையா? எங்களுக்கு முழுக்க மறைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேரும் பார்க்க ஒரு பெண்ணை உட்கார வைத்து, வெட்டிங் ஃப்ராக்கை உட்கார வைத்து, இந்த கை தெரிகிறது, அரை ஏக்கருக்கு பின்னாடி உடுப்பு தொங்குது, அதை மடிச்சு மடிச்சு பின்னாடி வர்றார்கள். அங்க மாப்பிள சொர்ண கட்டவனா வந்து நிற்கிறான், அவனை உடுப்பாட்டி உட்கார வச்சு அங்க திருமணம் நடத்தப்படுகின்ற. இதுதான் இஸ்லாமிய திருமணம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாமிய திருமணம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சிந்தித்து பாருங்கள். இவைகளை கண்டு பேசினால் நாம் குற்றவாளி, இவைகளை கண்டு சொன்னால் நாம் குற்றவாளி. ஏன் இந்த மஜ்லிஸ்கள் இப்படி பிழை? இப்படி செய்யாதீர்கள். அந்த பிள்ளை இன்றைக்கு பரக்கத்தான ஒரு வாழ்க்கைக்கு போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிக்காண்டு ஒரு பரக்கத்து பொருந்திய நாள், நீங்கள் போய் மாப்பிளைக்கு பாரக்கல்லாஹு லக்குமா, அவர் கையை பிடிச்சு சொல்லுங்க உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படட்டும் என்று. அன்றைக்கு அந்த துஆ கபூலாக்கப்பட்டால், அன்றைக்கு அந்த துஆ கபூலாக்கப்பட்டால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். அல்லாஹ்வுடைய துஆ செய்யற நாளா பதுவா செய்யற நாளா? அந்த பொம்பளை புள்ளைய நான் சொல்லக்கூடாத வார்த்தைகள் பேசக்கூடாது, அப்படி ஒரு தோற்றத்தில் உட்கார வைக்கிறீங்களே. இந்த திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்தா ஆடலும் பாடலும் அசிங்கமான பாடலை போட்டு செய்யறீங்களே, இது எங்க? நம்ம பேர்ல முஸ்லிமா நிக்கிறோம், இவைகளை கண்டு நாம் பேசக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், மார்க்கத்துக்குள் இப்படி நுழைந்து நுழைந்து நாம் இதுதான் முஸ்லிம் திருமணம். சின்னத்துல நாங்க போற நேரம், சாப்பிடுற நேரம், எனக்கு தெரிஞ்சது இப்படித்தான் வெட்டிங் ஹவுஸ் என்றா இதான் இருக்கும், இப்படி உடுப்பாட்டி வச்சிருக்கணும் போல, மாப்பிள்ளை பொண்ணு இப்படி நிக்கணும், அம்பிட்டு பேர் எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்கணும், அந்த பொம்பளை இப்படி நிப்பா, கழுத்து தெரியுது, இதெல்லாம் இதாகுது. இவ்வளவு நாளா போய் ஹிஜாப் என்ன அபாய போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க, ஒரு பொம்பளைய காட்சிக்கு வைக்கிறாம எக்ஸிபிஷன்ல. இவைகளை சொல்லணும், பிழை.